இந்திய தேர்தல் ஆணையர் அருண் கோயல் திடீரென ராஜினாமா செய்ததில் மத்திய அரசின் தலையீடு இருப்பதாக திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி தெரிவித்துள்ளார். மணியம்மையாரின் பிறந்த நாளையொட்டி தஞ்சையில் அவரது சிலைக்கு திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இந்திய தேர்தல் ஆணையர் அருண் கோயல் திடீரென ராஜினாமா செய்துள்ளதில் மர்மம் இருப்பதாகவும் இதில் பாஜகவின் தலையீடு இருக்க வாய்ப்பிருப்பதாகவும் கூறினார். பெரும்பான்மை தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என்று கூறிக்கொள்ளும் பாஜக மற்ற கட்சிகளை கூட்டணிக்கு அழைப்பது ஏன் என்றும் கி வீரமணி கேள்வி எழுப்பினார். தேர்தல் ஆணையர்களை தாங்கள் விரும்புகிற அளவுக்கு அவர்களுக்கு பதவி நீடிப்பு 7 தடவை 8 தடவை என்று கொடுத்ததை உச்சநீதிமன்றம் ஏற்கவில்லை. மாறாக தேர்தல் ஆணையர்கள் நியமிக்கப்படுவதற்கு அரசியல் சட்டத்தில் உள்ள விதிப்படி அவள் குறிப்பிட்ட காலம் பதவியில் இருக்கக்கூடிய அளவிற்கு வாய்ப்பு இருக்க வேண்டும். ஆகவே இந்த நியமனங்கள் சரியில்லை, ஆகவே புதிய நியமனங்கள் வர வேண்டும் என்று சொன்னதை ஏற்கவில்லை மோடி அரசு. மாறாக அவர்கள் கருதியபடி உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி ஒருவர் அந்த மூவரில் நியமன குழுவிலே இடம் பெற வேண்டும் என்று சொன்னபோது அதை ஏற்காது மீண்டும் அந்த பழைய சட்டத்தில் தங்களுடைய பிரதிநிதியே அமைச்சரவையில் இருந்து இருப்பார்கள் என்றெல்லாம் ஆக்கியிருக்கிறார்கள். எப்படி தேர்தல் பத்திரம் என்பது இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி களம். ஒரு அரசியலிலே தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்திக் கொள்ள பிஜேபி, ஆர்எஸ்எஸ், மோடி அரசு செய்தது போலவே இதையும் அவர்கள் தங்கள் வயப்படுத்தி இருக்கிறார்கள். ஆகவேதான் அது மிகப்பெரிய மர்மக்கதையாக இருக்கிறது. மர்மக்கதை மன்னர்களை பற்றி பல்வேறு வெளிச்சங்கள் விரைவில் வெளிவரும்.